நம்ம இனிஷியல் டேஸஸில் ஃபஸ்ட்டு ட்ரேட் பண்ணும்போது, இனி ரூ. 20 புரோக்கரேஜ் தானே அப்படின்னு நினச்சி நம்ம ட்ரேட் பண்ணியிருப்போம். அன்றைக்கி ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, ட்ரேடிங் டெர்மினலில் ப்ராஃபிட்டாக தான் இருந்திருக்கும். பட் கடைசியில் கான்ட்ராக்ட் நோட்லாம் எடுத்து பார்த்தா தான் தெரியும். அந்த புரோக்கரேஜ் இல்லாமல் ஏகப்பட்ட சார்ஜஸ் போட்டு கடைசியில் நான் ப்ராஃபிட் நினச்ச என்னோட பொசிஷன் கடைசியில் நெகட்டிவ்ல தான் போய் முடிஞ்சுது அப்படின்னு லேட்டராக தான் தெரியும். ஏன்னா புரோக்கரேஜ் இல்லாமல் அடிஷ்னலாக நிறைய சார்ஜஸ் லைக் டிரான்சாக்ஷன் சார்ஜஸ், எஸ்டிடி சார்ஜஸ், செபி ஃபீஸு, ஜிஎஸ்டி இந்த மாதிரி நிறைய இருக்கும்போது நம்மளோட ஓவரால் பிரேக் ஈவன் காஸ்ட் அதிகமாகுது. ஸோ இது வித் ரெஸ்பெக்ட் டு பேங்க் நிஃப்டி இதில் ட்ரேட் பண்ணும்போது கிரிப்டோ ட்ரேடிங்காக இருந்தாலும் சரி, நார்மல் ட்ரேடிங்காக இருந்தாலும் சரி, நம்ம கிட்டேருந்து சார்ஜஸ் எவ்வளோ போகும் அப்படின்றது முன்னாடியே தெரிஞ்சால் தான் நம்மளோட பிரேக் ஈவன் பாயிண்ட்டை டிசைட் பண்ண முடியும். இல்லைனா நம்ம என்ன நினச்சிட்டு இருப்போம்னா, ஓகே இந்த ப்ரைஸ் என்டர் ஆகும், இந்த ப்ரைஸில் எக்ஸிட் ஆகும். ஓவராலாக பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் டெர்மினலில் ப்ராஃபிட் கிடைக்கும். அன்றைக்கி போய் சூப்பர் இன்னைக்கு இதே ப்ராஃபிட்டில் முடிஞ்சது அபாடன்னு உட்காருவோம். பட் எண்ட் ஆஃப் த டே பார்த்தீங்கன்னா, நான் ரூ. 20 தானே ப்ரோக்கரேஜ்னு நினச்சேன். இவங்க ரூ. 20க்கு மேலே எஸ்டிடி, ஸ்டாம்ப் டியூட்டி, டிரான்சாக்ஷன் சார்ஜஸ், ஜிஎஸ்டி ஃபீ, செபி ஃபீ இதெல்லாம் போட்டு கடைசியில் என்னோட ப்ராஃபிட்டபுளாக இருந்த பொசிஷன் நெகட்டிவாக முடிஞ்சிருக்கும். ஏன்னா நான் இந்த சார்ஜஸ் எல்லாம் மைண்டில் யோசிச்சிருக்கவே மாட்டேன். ஸோ அதே மாதிரி தான் கிரிப்டோலையும். ஸோ நம்ம பிட்காயின் இந்த ப்ரைஸில் என்ட்ரு ஆகி இந்த ப்ரைஸில் எக்ஸிட் ஆகிருக்கும் அப்படின்னு நினச்சி ஃப்ரண்ட்டில் ப்ராஃபிட் காமிச்சா கூட ஓவரால் சார்ஜஸ் போக கையில் எவ்வளோ நிற்கிதுன்னு பார்த்தா நமக்கு தெரியவே தெரியாது. ஸோ இந்த வீடியோவில் என்னென்னா டீட்டெயிலாக நம்ம பிரேக் டவுன் பண்ணுவோம். நீங்கள் பிட்காயினில் ஃபியூச்சர்ஸில் ட்ரேட் பண்ணாலும் சரி, ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணாலும் சரி, மினிமம் நீங்கள் எவ்வளோ ப்ராஃபிட் எடுத்தால் ஆக்சுவலி எல்லா சார்ஜஸும் போக கையில் நிற்கும் அப்படின்றது டீட்டெயிலாக தெரிஞ்சிருச்சுன்னா ஸோ தட் உங்களோட ட்ரேடிங் அப்ரோச் கிளியராக இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணேன்னா, டெல்டா எக்ஸ்சேஞ்சோட ஃபீ ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஸோ ட்ரேடிங் ஃபீஸ் அப்படின்னே ஒன்று இருக்கும். ஸோ அந்த ட்ரேடிங் ஃபீஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு டேரெக்டாக லவபிள் ஏஐன்னு ஒரு ஏஐ டூல் இருக்குது. ஸோ அந்த டூலில் எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்து நானே ஸ்பெசிஃபிக்காக அதை ஒரு கோட் மாதிரி எழுதி ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ தட் நீங்கள் நெக்ஸ்ட் டைம் ஒரு ப்ரோக்கரேஜ் இன்னும் டீட்டெயில்ஸ் வேணும், எனக்கு கிரிப்டோவில் நான் இந்த ப்ரைஸில் என்ட்ராய் இந்த ப்ரைஸில் எக்ஸிட் ஆனால் சார்ஜஸ் போக கையில் எனக்கு எவ்வளோ நிற்கும்னு தெரியலனா இந்த ஆப்பில் ஈஸியாக நீங்கள் பார்த்துடலாம். ஸோ நான் டேரெக்டாக இப்போ உங்களுக்கு கம்பேரிசனில் காமிக்கிறேன். சே ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் அந்த ஆப். ஸோ இந்த ஆப்பில் நான் போய் என்ட்ரி ப்ரைஸும் எக்ஸிட் ப்ரைஸும் போட்டேன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக கேல்குலேட் பண்ணிவிடும் எவ்வளோ பிரேக் ஈவன் பாயிண்ட் வேணும், ஸோ எவ்வளோ சார்ஜஸில் போய் முடியும்ட்டு. சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிட்காயின் வந்து 1,20,000 இருக்குதுன்னு வச்சுப்போமே. நான் 1,21,000க்கு நான் விற்கிறேன். 1,20,000க்கு வாங்கி 1,21,000க்கு நான் விற்றேன்னா 10 லாட். ஸோ ஒரு லாட் இஸ் ஈக்குவல் டு 0.001 குவான்டிட்டி. ஸோ 10 லாட்னா அது எவ்வளோனா அந்த குவான்டிட்டி நம்ம வாங்கணும்னா ஓவராலாக என்னோட வித் ரெஸ்பெக்ட் டு ப்ரைஸ், சார்ஜஸ் எல்லாம் போக இதில் பார்த்தீங்கன்னா அதில் ஸ்டெபி, டிரான்சாக்ஷன் ஃபீஸ், எஸ்டிடி, ஜிஎஸ்டின்னு அங்கே மாதிரி நிறைய இருக்குது. இதில் ஒன்று தான் ட்ரேடிங் ஃபீஸ். அந்த ட்ரேடிங் ஃபீக்கு ஒரு ஜிஎஸ்டி, அவ்வளோதான். ஸோ அந்த ட்ரேடிங் ஃபீ பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் 0.05% அதுதான் அவங்களோட ஃபீஸ் அந்த ஓவரால் டர்ன் ஓவர். ஸோ அதை பேஸ் பண்ணி ஓவராலாக ட்ரேடிங் ஃபீ கால்குலேட் பண்ணுவாங்க அண்ட் அதுக்கு ஜிஎஸ்டி ஆட் பண்ணுவாங்க. அண்ட் இதோட ஓவரால் மார்ஜின் ரெக்வயர்ட் பார்த்தீங்கன்னா, நான் இப்போ 10 லாட் நான் வாங்க போகிறேன்னா எனக்கு ஓவராலாக $12 தான் பிளாக் ஆகும். ஸோ ஓவராலாக $12 பிளாக் ஆகிருக்கு. ஸோ நான் $1000 கிட்ட பிடிசி ப்ராஃபிட் எடுத்தேன்னா, 1000 பாயிண்ட் கிட்ட பிடிசி ப்ராஃபிட் எடுத்தேன்னா எனக்கு $8 கிட்ட கிடைக்கும். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா $12 போட்டு என்னால் $8 எடுக்க முடியும். இன்கேஸ் என்னால் நான் அந்த 1000 பாயிண்ட்ஸை கேப்சர் பண்ண முடிஞ்சேன். ஏன்னா பிடிசி பொறுத்த வரைக்கும் 200x லெவரேஜ் இருக்குது. ஸோ இப்போ நான் பிட்காயினில் போய் இப்போ டெல்டா எக்ஸ்சேஞ்சில் லாகின் பண்ணிவிட்டு டெல்டா எக்ஸ்சேஞ்சில் இப்போ நான் 10 லாட்ஸ் வாங்க போகிறேன் அப்படின்னா இப்போ 10 லாட்ஸ் நான் கொடுத்துட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக அது கேல்குலேட் ஆகுது. ஸோ ஆல்மோஸ்ட் அப்ராக்சிமேட்லி பார்த்தீங்கன்னா எனக்கு வெறும் $7 தான் மார்ஜினே பிளாக் ஆகுது. $12 கூட இல்லை, கன்சிடரிங் இப்போ கரண்ட் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும். ஸோ நான் இப்போ பர்ச்சேஸ் பண்ணேன்னா இப்போ டேரெக்ட்லி பை அப்படின்னு கொடுத்துட்டேன்னா என் அக்கௌண்ட்லேருந்து $10 கிட்ட பிளாக் ஆகும். ஸோ அஸ் அண்ட் வென் இப்போ பிட்காயின் மேலே ஏற அதுக்கேற்ற மாதிரி என்னோடய ப்ராஃபிட் இங்கே அப்டேட் ஆகும். ஸோ இப்போது நான் எந்த ப்ரைஸில் என்ட்ரு ஆயிருக்கேன், இந்த ப்ரைஸில் என்ட்ரு ஆயிருக்கேன் 113,824 அதில் என்ட்ரு ஆயிருக்கேன்னா இங்கேருந்து இப்போ எனக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 0.24 ப்ராஃபிட்டில் இருக்குது. பட் இப்போ போய் நான் எக்ஸிட் பண்ணேன்னா எனக்கு சார்ஜஸ் போக கையில் நிற்காது. ஸோ ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோம், ஓகே பிட்காயின் ஒரு 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் 30 பாயிண்ட் ஈஸியாக மூவ் ஆகும், அதை வச்சு நம்ம ப்ராஃபிட் எடுத்துடலான்ட்டு. பட் மினிமமே பிட்காயின் எவ்வளோ பாயிண்ட் மூவ் ஆனால் உங்களுக்கு ப்ராஃபிட் நிற்கும் அப்படின்னா நம்மளோட யூஸ் பண்ண அந்த கேல்குலேட்டரில் பார்த்தீங்கன்னாலே கிளியராக பிரேக் ஈவன் பாயிண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். அது பார்த்தீங்கன்னா 142 பாயிண்ட். ஸோ பிட்காயின் மினிமமாக நம்ம என்டர் பண்ண ப்ரைஸ்லேருந்து அட்லீஸ்ட் ஒரு 150 பாயிண்ட்டுக்கு மேலே போனால் தான் நமக்கு ப்ராஃபிட்டபுளாகவே முடியும் சார்ஜஸ்லாம் போகுது. ஸோ நீங்கள் இந்த $10 ஸ்கேல்பிங் பண்ணுறது, $20 ஸ்கேல்பிங் பண்ணுறதுலாம் பிட்காயினில் பண்ணிங்கன்னா ப்ராஃபிட்டபுளாகவே இருக்க முடியாது. ஸோ நான் இதையே ஒரு பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் கூட கம்பேர் பண்ணுறேன்னு வச்சுப்போமே. இப்போ பேங்க் நிஃப்டி ஒரு 55,000 இருக்குன்னா நான் 55,020 ஜஸ்ட் ஒரு 20 பாயிண்ட்ஸ் பேங்க் நிஃப்டி மூவ்மெண்ட்டில் நான் ஒரு லாட் வாங்கினாலே எனக்கு அந்த பொசிஷன் ப்ராஃபிட்டபுளாக தான் முடியுது. ஏன்னா பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் உங்களோட பிரேக் ஈவன் பாயிண்ட் ரொம்ப கம்மி, வெறும் 16 பாயிண்ட் எடுத்தால் போதும். ஸோ இதுவே பேங்க் நிஃப்டிஸே சப்போஸ் நாளைக்கே ஒரு பிட்காயின் ப்ரைஸ்க்கே வந்துச்சுன்னு வச்சுப்போமே, 1,20,000 வந்துச்சு. ஸோ அதே நான் 1,20,000 விற்கிறேன்.
ஸோ அதே 20 பாயிண்ட் இங்கே வைக்கிறேன்னா அப்போ எனக்கு நெகட்டிவாக இருக்கும். ஸோ மினிமமே எனக்கு அப்போ எவ்வளோ வேணும்னா ஒரு 100 பாயிண்ட்ஸ் இல்லைனா சப்போஸ் ஒரு 50 பாயிண்ட்ஸ் 500 பாயிண்ட்ஸ் கிட்ட. ஸோ 1,20,000லேருந்து 1,20,500 இருக்கட்டும், இல்லைனா 1,20,100 கூட இருக்கட்டும், இல்லைனா 1,20,000 ஜஸ்ட் ஒரு ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஒரு 50 பாயிண்ட்ஸ். ஸோ அங்கே நான் எவ்வளோ சொன்னேன், பிட்காயினை பொறுத்த வரைக்கும் 150 பாயிண்ட்டுக்கு மேலே எடுத்தால் தான் ப்ராஃபிட். பட் இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் ஒரு 40, 30, 20 ஓகே மினிமம் 30 to 40 பாயிண்ட்ஸ். ஸோ மினிமமே பேங்க் நிஃப்டி நாளைக்கே வந்து பிட்காயின் ப்ரைஸ் அளவுக்கு 1.2 lakhs கிட்ட வந்துருச்சுன்னா 1.2 lakhs ப்ளஸ் 40 பாயிண்ட்ஸ் எடுத்தால் இங்கே ப்ராஃபிட். அங்கே 150 பாயிண்ட் எடுக்கணும். அப்போ தான் வந்து உங்களால் கிரிப்டோவில் பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட் எடுக்க முடியும். பிட்காயின் இங்கே பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பிரேக் ஈவன் பாயிண்ட் ரிலேட்டிவ்லி ரொம்ப கம்மி. ஸோ என்ன தான் இங்கே ஜிஎஸ்டி இல்லைனா எஸ்டிடி ஸ்டாம்ப் டியூட்டி எல்லாமே இருந்தால் கூட சார்ஜஸ் ரிலேட்டிவ்லி கம்மியாக இருக்கிறதுக்கு மேஜர் ரீசன் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் ஃபீ விச் இஸ் 20 rupees per order. அங்கே வந்து பேஸ்ட் ஆன் உங்களோட டேர்ன் ஓவருக்கு ஏற்ற மாதிரி தான் சார்ஜஸ் மாறும். ஸோ நெக்ஸ்ட் பிட்காயின் ஆப்ஷன்ஸுக்கான ப்ரைஸில் வரும். ஸோ ஆப்ஷன்ஸு ஃபஸ்ட்டு நான் ஜெரோதாவில் கால்குலேட் பண்ணுவோம். ஜென்ரல் நார்மல் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ணுறேன் அப்படின்னா நான் 100 ரூபாய்க்கு வாங்குறேன் அண்ட் 110 ரூபாய்க்கு விற்கிறேன் ஒரு லாட்டு. ஸோ ஏதோ ஒரு ப்ரீமியம் 500 ரூபாய்க்கு வாங்குறேன்னு வச்சுப்போமே, 500 ரூபாய்க்கு வாங்கிட்டு 510 ரூபாய்க்கு விற்கிறேன். விற்றுன்னா எனக்கு ஸ்டில் அது நெட் ப்ராஃபிட்டபிளாக தான் இருக்குது, 130 ரூபா ப்ராஃபிட். ஸோ நான் 510 ரூபாய்க்கு பதிலாக 505 ரூபாய்க்கு விற்றா கூட எனக்கு ஸ்டில் ப்ராஃபிட்டபிளாக தான் முடியுது. ஸோ நான் ஒரே ஒரு லாட்டு 500 ரூபாய்க்கு வாங்கி 5 ரூபா அதிகமாக விற்றா எனக்கு ஸ்டில் இங்கே ப்ராஃபிட்டபிளாக தான் முடியும் ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும். பட் இதுவே நான் கிரிப்டோவில் பண்ணுறேன்னா 500 ரூபாய்க்கு அதே மாதிரி விற்கணும். ஏன்னா நீங்கள் கிரிப்டோவில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏகப்பட்ட பிட்காயின்ஸுக்கும் ஈத்ரியமுக்கும் ஏகப்பட்ட ஸ்ட்ரைக்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நான் இதே ஸ்ட்ரைக் வாங்குறேன், ஏதோ 1,13,800 கால் ஆப்ஷன் போய் வாங்குறேன்னா இதுலேயும் உங்களால் 200x கிட்ட லெவரேஜ் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு லெவரேஜ் ப்ராப்ளமே இல்லை. ஸோ இப்போ நான் 10 லாட்ஸ் கிட்ட இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரைக் வாங்குறேன்னா $6 தான் எனக்கு பிளாக் ஆகுது. பட் இப்போது 352 ரூபா கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அண்ட் ஆல்மோஸ்ட் ஆஸ்க் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 368 ரூபா. இப்போ நான் இதை வாங்கினேன்னா மினிமமே எனக்கு வெறும் இந்த 5 ரூபா 10 பாயிண்ட்டு 20 பாயிண்ட்டில் மூவ் ஆனாலும் எனக்கு ப்ராஃபிட்டபிளாகவே வராது. ஏன்னா இதோட ஃபீஸை நான் இப்போ கேல்குலேட் பண்ணுறேன். சப்போஸ் 300 rupees இருக்கா, நான் ஒரு 350 rupeesக்கு வாங்குறேன். 350 rupeesக்கு வாங்கிட்டு ஒரு 360 rupeesக்கு நான் வைக்கணும்னு நினச்சேன்னா என்னால் ப்ராஃபிட்டபிளாகவே இருக்க முடியாது. ஸோ 360 அப்படின்னு கொடுத்தேன்னு வச்சுப்போம், அதே 10 லாட் கொடுக்குறேன்னா எனக்கு நெட் இங்கே நெகட்டிவாக தான் இருக்குது. ஸோ 360க்கு பதிலாக நீங்கள் இன்னும் ஒரு 20 பாயிண்ட்ஸ் 317 கொடுத்தாலும் நெகட்டிவாக தான் இருக்கும். ஸோ அட்லீஸ்ட் இங்கே நீங்கள் ஒரு 400 பாயிண்ட்ஸ் கொடுத்தா தான் ப்ராஃபிட்டபிளாகவே மாறுது அந்த ஒரு பொசிஷனு. ஸோ 350லேருந்து அட்லீஸ்ட் ஒரு 10% கிட்டே இருக்கணும். ஸோ 350 ப்ளஸ் ஒரு 35, ஸோ ஒரு 380 கிட்டே இருந்ததுன்னா தென் இட் மேக் சென்ஸ். 390 எடுத்தால் கூட வரல, ஆக்சுவலி 400 இருந்தால் தான் அது ப்ராஃபிட்டபிளாகவே முடியுது. ஸோ உங்களோட பிரேக் ஈவன் பாயிண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ்லி மோர் தென் 10 to 12% கிட்ட. ஸோ 40 பாயிண்ட்டுக்கு மேலே இருந்தால் தான் அந்த பிரேக் ஈவனாகவே கன்சிடர் பண்ணுது எல்லா சார்ஜஸ் போக. ஸோ நீங்கள் ஆப்ஷன்ஸில் கிரிப்டோவில் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா உங்களோட ப்ராஃபிட் மச் ஹையராக இருக்கணும். இதுவே நீங்கள் பிட்காயினில் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா உங்களோட பிரேக் ஈவன் வந்து 142 பாயிண்ட்ன்றது 0.1%. ஏன்னா ஓவராலாக பிட்காயின் வந்து 1.2 lakhs கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது ஈஸியாக 100 பாயிண்ட் 200 பாயிண்ட் மூவ் ஆகும் 0.1%. பட் ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் 300 ரூபாயிலேருந்து 400 ரூபா 100 ரூபா ஏறுறது இல்லையா, அந்த ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் மூவ்மெண்ட் ரொம்பவே ரிலேட்டிவ்லி ஜாஸ்தி. ஸோ உங்களோட பிரேக் ஈவன் பாயிண்ட் வந்து ரொம்ப அதிகம். ஸோ நீங்கள் நார்மலாக இருக்கிறத விட ஒரு 10, 20 times 30 times மச் ஹையராக தான் இருக்கும். ஸோ ஃபியூச்சரில் உங்களுக்கு 0.1% தான் பிரேக் ஈவன்னா ஆப்ஷன்ஸில் பொறுத்த வரைக்கும் 11% பிரேக் ஈவன். ஸோ மினிமமே அந்த பர்டிகுலர் ப்ரீமியம் 11%க்கு மேலே இருந்தால் தான் உங்களால் ப்ராஃபிட்டபிளாகவே பார்க்க முடியும். ஸோ இந்த ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்கேல்பிங் பண்ணுறது தயவு செய்து கிரிப்டோவில் பண்ணாதீங்க, சார்ஜஸை ஈட்டப் ஆயிரும். ஸோ மினிமமே நீங்கள் ஒரு 300 ரூபாய்க்கு வாங்குறீங்க 600 ரூபாய்க்கு விற்கிறீங்கன்னா அது ஒரு சூப்பர் ஓகே, டபுள் ஆயிடுச்சு ஆப்ஷன் ப்ரீமியம் டபுள் ஆயிடுச்சுன்னா யூ மேக் குட் ப்ராஃபிட்ஸ். ஏன்னா மினிமம் பிரேக் ஈவனா இங்கே 13% கிட்ட போயிடுது. ஸோ அதனால் நீங்கள் ஃபியூச்சர்ஸ் பெஸ்ட்டாக ஆப்ஷன்ஸ் பெஸ்ட்டான்னு பார்த்தா ஆப்ஷன்ஸை விட ரிலேட்டிவ்லி கிரிப்டோவை பொறுத்த வரைக்கும் ஃபியூச்சர்ஸ் மச் பெஸ்ட். ஏன்னா உங்களோட ஓவரால் பிரேக் ஈவன் காஸ்ட்டு 0.1%க்கு மேலே இருந்தாலே போதும், அது பிரேக் ஈவன் ப்ராஃபிட்டில் முடிஞ்சிடும். ஸோ அதனால் ஓவராலாக நீங்கள் ஆப்ஷன்ஸில் பண்ணுறதா இருந்தால் மேக் ஷுர் நீங்கள் உடனே உள்ளே போயிட்டு உடனே வெளியே வர்றது, ஆப்ஷன்ஸ் இல்லைங்க அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஒர்க் அவுட் ஆகாது, ஆப்ஷன் ஸ்கேல்பிங் ஒர்க் அவுட் ஆகாது. ஒரே ஒரு ட்ரேட் எடுக்கிறேன், அந்த பர்டிகுலர் ஆப்ஷன்ஸ் 0 ஆகுனா ஓகே, இல்லை அந்த பர்டிகுலர் ஆப்ஷன்ஸ் டபுள் ஆகுனா ஓகே, அந்த மாதிரி ட்ரேட் தான் கிரிப்டோ ஆப்ஷன்ஸில் எடுக்கணும். கிரிப்டோ ஃபியூச்சர்ஸில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த மினிமம் மூவ்மெண்ட்டை வச்சு ப்ளே பண்ணிக்கலாம். எவ்ரி ஒரு 200 பாயிண்ட்ஸ் இல்லை எவ்ரி ஒரு 300 பாயிண்ட்ஸ் பிடிசி மூவ்மெண்ட் ஆச்சுன்னா கூட ஸ்டில் யூ மேக் ப்ராஃபிட்ஸ். சரி, நான் இப்போ 1000 பாயிண்ட் கூட இல்லை, நான் வெறும் 300 பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் விற்றா கூட ஸ்டில் ஐ மேக் $1. ஸோ ஆல்மோஸ்ட் நான் $12 ப்ளாக் ஆகுதுன்னா $1 அதுவே வந்து ஒரு 10% கிட்ட ரிட்டர்ன்ஸ் வந்துடும். ஸோ அந்த மாதிரி யூ ஹேவ் டு பிளான். ஸோ
ஃபியூச்சர்ஸ் பிரேக் ஈவன் இஸ் மச் ஸ்மாலர் கிரிப்டோவை பொறுத்த வரைக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா உங்களோட என்ட்ரி ப்ரைஸும் எக்ஸிட் ப்ரைஸும் ஒரு வாட்டி இந்த கேல்குலேட்டரில் போட்டு செக் பண்ணிக்கோங்க. ஓகே நான் ப்ராஃபிட்டபுளாக இருப்பேனா இல்லையான்ட்டு. அதுக்கப்புறமா அந்த பொசிஷனை நீங்கள் எடுங்க. ஸோ தட் எடுத்ததுக்கு அப்புறமா க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் என்னடா அது நம்ம ப்ராஃபிட் இருந்தோம் கடைசியில் பார்த்தா சார்ஜஸ் போக நெகட்டிவ்ல இருந்ததுன்னு ஷாக் ஆக தேவையில்லை. ஸோ இந்த கேல்குலேட்டருக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன், யூசிங் விச் யூ கேன் ஆக்சஸ் இட். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டு கன்வே. ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் அட்ரஸ் பண்ணுறேன்.